ஒரு வளவு வராதே செல்லியம்மா போடுகிற ஒரு வளவு ரெண்டாவது முட்டையிலே இருக்க கொடி மாறிவாரா அவருக்கு போடுகிற ஒரு வளவு வாராளே வடக்கா செல்லி வாராளே செல்லியம்மா அவருக்கு போடுகிற ஒரு வளவு அவனுக்கு போடுகிற ஒரு வளவை இரண்டாவது முட்டையிலே இருக்க கொடி மாறி வாரா மாறி கொலை போட்டு வாராளே மாறி கொலை போட்டு வாராளே போடுங்க ஒரு வளவை போட்டு வாராளே வேப்பல 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 அவனுக்கு போடுகிற ஒரு வளவை மூணாவது முட்டையிலே வளச முத்தாரம்மா பிறகாரே அம்மா வாராளே முத்தாரம்மா வாராளே முத்தாரம்மா ஆறாவது முட்டையிலே முட்டையம்மா வாராளே ஏழாவது முட்டையிலே பத்திரகாரி பிறந்து வாராளே எட்டாவது முட்டையிலே அட்டகாரி வாராளே போடுங்கம்மா நீங்க ஒரு வளவை ஒரு வளவை சொல்லி வாராளே ஒரு வளவை ஒரு வளவை சொல்லி வாராளே வாராளைய வாராளைய சொல்லியம்மா வாராளைய சொல்லியம்மா பாடி விளையாடுறா வேலையான வேலையாச்சு விளையாட நேரமாச்சு வேலையாச்சு விளையாட நேரம் அக்காலங்க 8 பேரும் குழவை போட்டு வாராளே 8 பேரும் குழவை போட்டு வாராளே ஆதாரி போட்டு வர புளியங்குளம் செல்லியம்மா போட்டு வர புளியங்குளம் செல்லி ஈராத்து காரி வர இருக்க கொடி மாறி வர காரி வர இருக்க கொடி மாறி ஆடி வர செல்லிக்கிட்ட போடுங்க ஒரு குழவை விளையாடுறா செல்லியம்மா பாடி விளையாடுறா விளையாடுறா செல்லியம்மா பாடி விளையாடுறா வீரப்பெல்லாம் சடையா வைத்தார தலைமுடியா சடையா வைத்தார சடமுடியா வாராளே வாராளே வடக்கி வாராளே வாராளே வடக்கி வாராளே புளிய போல சொல்லிக்கிட்டான் போடுங்கம்மா ஒரு போலவ விளையாடுறா செல்லியம்மா பாடி வாராள பேச்சியம்மா வாராளே வாராளே பேச்சியம்மா வாராளே அம்மனோட பீடத்தில பிறந்தவள பேச்சியம்மா பீடத்தில பிறந்தவளே பேச்சியம்மா வாடி வார பேச்சிக்கிட்டான் போடுங்க கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவன பேச்சியம்மா குட்ட பேச்சு காட்டுவன பேச்சியம்மா பேச்சு வாராள போடுங்களே ஒரு குலவை போடுங்களே ஒரு குலவை ஆயாண்டி சுடலையோடு வாராள பேச்சியம்மா ஆயாண்டி சுடலையோடு வாராளே பேச்சியம்மா ஆடி வார பேச்சிக்கிட்டான் போடுங்கம்மா ஒரு குலவை விளையாடுறா பேச்சியம்மா பிடித்து வாராள செல்லியம்மா விடுத்து வாராளே செல்லியம்மா பெக்கதா முடியலகி வாராளே கோவக்காரி பெக்கதா முடியலகி வாராளே கோவக்காரி ஆடி வார செல்லிக்கிட்டான் போடுங்கம்மா ஒரு குலவை விளையாடுறா செல்லியம்மா பாடி விளையாடுறா பாடி விளையாடுறா செல்லியம்மா பாடி விளையாடுறா அக்காத கையிட்டு போற ஆதாரி போட்டு வரா அக்காத கையிட்டு போற ஆதாரி போட்டு வரா சொன்ன தப்பாதம்மா பொய்யாதம்மா சொன்ன தப்பாதம்மா வரங்கொடுத்தா பொய்யாதம்மா சாமனது சாமமடி சம்மதிச்ச நேரமடி சாமமடி சம்மதிச்ச நேரமடி வாராளே வாராளே பத்திரகாரி வாராளே வாராளே பத்திரகாரி வாராளே 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 வடக்கி வாராளே வாராளே வடக்கி வாராளே ஆடி வார பேச்சுக்கிட்டான் போடுங்கம்மா ஒரு குலவை விளையாடுறா செல்லியம்மா பாடி விளையாடுறா ஆடி விளையாடுறா பேச்சியம்மா பாடி விளையாடுறா பாலாது தண்ணீர பச்சை பண்ண வாராளே தண்ணீர பச்சை பண்ண வாராளே ஈராத்து தண்ணீர இருந்து வரம் கொடுப்பாளா இருந்து வரம் கொடுப்பவளா ஐப்பாத்து தண்ணீர வயசு பண்ண வாராளே தண்ணீர வயசு பண்ண வாராளே ஆடி வார போடுங்கம்மா ஒரு குலவை விளையாடுறா செல்லியம்மா பாடி விளையாடுறா விளையாடுறா செல்லியம்மா பாடி பப்பாளி கண்டையும் சொல்லிடவே நாதினம் நன்னாரிதனம் தானிதனாதின தன்னாரி பவுசுக்காரிய செல்லியம்மாளுக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு குலவை நாதினம் நன்னாரி
விட்டு நம்ம வடக்கு வாச்செல்வியும் வாராளே முனிய சாமிய காவல் வைத்து நம்ம பேச்சு அம்மாளும் வாராளா அடி வருகிற செல்லி அம்மாளுக்கு தெற்க குலாவைய போடுங்களே எந்த தெருவழி வாராளோ செல்லியாலைய கண்டு பார்த்தாலோ கருப்பசாமிய முன்ன விட்டு நம்ம பேச்சு அம்மாளும் வாராளே வீர பல்லாம் விசனையா உனக்கு விரித்தார நல்ல தாமுடியா ஆடி வருகிற வடக்கு வாச்செல்விக்கு ஆனந்த கோலவ போடுங்கம்மா எந்த தெருவரை வாராளோ அவையலைய கண்டு பார்த்தாலோ புளியங்கோலத்தை செல்லி அம்மாளுக்கு பாடுங்கம்மா இங்க ஒரு உலவ செல்லியம்மா அட்டகாளி 8 பேரும் பிறந்து செல்லியம்மா வாசலுக்கு இன்னும் எந்த தேவதைகளா வருது பாருங்க அந்த மலையாளா தேசம் விட்டு கருப்பாந்தேசம் விட்டு கருப்பாந்தேசம் விட்டு இளையாட வாரானையா கருப்பை வாரானையா தேசம் விட்டு கருப்பாந்தேசம் கருப்பா விட்டு விளையாடி வாரானையா கருப்பை வாரானையா அந்த பேச்சு அம்மா கைவிட்டு கருப்பை வாரானையா கொய்யாண்டி வாரானையா ஐயாண்டி வாரானையா உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா முனியாண்டி ஐயா தேசம் வீட்டு கருப்பா தேசம் வீட்டு கருப்பா தேசம் வீட்டு வாராரே விளையாடி கருப்பைய விளையாடி கருப்பைய விளையாடி முளியன்பலத்து செல்லியம்மா வாசலுக்கு இன்னும் யாரு வாரா பாருங்க யாரு வாரா அந்த 3 நல்ல புளிய மரத்துக்குள்ள குடியிருக்கானே என் மொட்டை கோபுர முனியாண்டி என் 3 புளியாண்டி முனியசாமி அவன் ஆடுவானா பாடுவானா முனியம் பாடுவானா முனியம் பாடுவானா பாடுங்கம்மா நீங்க ஒரு வளவ முனியா பாடுவானா முனியா பாடுவானியா முனியாண்டி எங்கம்மா ஒரு கோலவ முனியனுக்கு ஒரு கோலவ வெள்ள நல்ல குதிரையில முனியாண்டி குதிரையில குதிரையில வாரானே 3 புலி முனியாண்டி முடியா குதிரையில முடியா குதிரையில வாரானே முனியாண்டி வரங்கெடுத்த பொய்யாரு அவைய பேர் பெற்ற முனியாண்டி எப்படிப்பட்டவன் 3 நல்ல புலிகளில இருந்த முனியாண்டி இருந்த முனியாண்டி முடியா வேலை ஐயா முடியா வேலை ஐயா விளையாட முடியானே ராமையா முடியானே ராமையா 3 புலிகளில் அமர்ந்தான முனியாண்டி அந்த முனியாண்டியோட இன்னொரு முனியை யார் தெரியுமா அவன் கரையேடி முனியாண்டி ஐயா முனியாண்டி கரையேடி முனியாண்டி அம்மா ஒரு கொலவ முனியாண்டி அங்கே முனியாண்டி கரையடி முனியாண்டி பாருங்கம்மா ஒரு கொலவ ஐயா ஒரு கொலவ ஐயா வேலை நல்ல வேலை ஐயா உனக்கு வேலை ஐயா உனக்கு வேலை ஐயா ஐயா வேலையாட முனியாண்டி நேரம் ஐயா நல்ல வேலை ஐயா முடியா வேலை ஐயா விளையாட உனக்கு நேரம் ஐயா முடியாடி நேரம் ஐயா வடக்கு வாசல் சொல்லி வரோம் முடிய போட்டு வரோம் 3 புலியடி முனியாண்டிக்கு என் கரையடி முனியாண்டிக்கு சாமத்துல வருவானா 12 மணிக்கு புளியங்குளத்து விளக்குவா செல்லி அம்மாட்ட வரத்தை வாங்கிட்டு காவல்கார முனியாண்டி எப்படி காவலுக்கு வாரா வெள்ள நல்ல குதிரையில முனியாண்டி குதிரையில முனியாண்டி குதிரையில முனிய வாரானே குதிரையில முனியா குதிரையில முனியா குதிரையில வேட்டையாடி முனிய வாரானே முனிய வாரானே ஆனா பந்தம் கொலுத்துவானா முனியாண்டி கொலுத்துவானா மணியத்தை கொலுத்துவானா
உனக்கு வல்லையம்மா கொடுத்து வாரா முடியாடி கொடுத்து வாரா முடியாடி கொடுத்து வாரா மணி உனக்கு வல்லையம்மா உனக்கு வல்லையம்மா மோன புலி முனியாண்டியோடு எங்கரையடி முனியசாமி முன்ன விட்டு பேச்சி அம்மா பெருமை பீடத்துல பிறந்தவா அவன் மஞ்சிய கையில் எடுத்து பூசிக்கிட்டு சரி என் செல்ல புள்ளி முனியாண்டியோட யாரு வாரா சுடரவில பிறந்தவன் தான் சுடரமாயாண்டி சுடரமாயாண்டி செல்ல புள்ள சுடரவாராரே பிறந்தவன் சுடரமாயாண்டி சுடரமான வாராரே சுடரவாராரே முண்டமாக உருண்ட வந்தா சுடர உருண்ட வந்தா உருண்ட வந்தா போறேங்கம்மா சொல்லிக்கு ஒரு வளவன் உருண்ட வந்தா சுடல உருண்ட வந்தா சுடல உருண்ட வந்தா போறேங்கம்மா ஒரு வளவையம்மா ஒரு வளவை 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு சல்லடமா வாராரே வாராரே முனியாண்டி வாராரே வாரே வாராரே முனியாண்டி வாராரே போன நல்ல புலியடியில அமர்ந்தவனே முனியாண்டி நல்ல புலியடியில அமர்ந்தவனே முனியாண்டி கரையடி முனியாண்டி குலவ போட்டு வாரானே எடி முனியாண்டி தோடி வாரானே போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ அம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ செல்லியம்மா வாசலில காவலாக வாரானே அம்மா வாசலில காவலாக வாரானே ஏழை நல்ல உனக்கு ஏழை ஐயா ஏழை ஐயா ஏழை ஐயா ஏழை ஐயா வேலையான முனிய நேரம் ஐயா வேலை ஐயா வேலை ஐயா உனக்கு நேரம் ஐயா முனியாண்டி மாயாண்டி சுடலையோடு உனக்கு வா செல்வியம்மாள் அவ அழகாக எப்படி வாராய் பல்லா விரிசடையா உனக்கு விரிசடையா உனக்கு விரிசடையா விரித்தான அம்மா தலைமுடியா பல்லா விரிசடையா அம்மா விரிசடையா உனக்கு விரிசடையா விரித்தான உனக்கு சடமோடியா உனக்கு சடமோடியா ஏ தாயே செல்லியம்மா வாக்கு சொன்ன தப்பாது உன் கோபத்துக்கு நான் ஆளாக முடியாது என் கடுங்கோவ காரியல்லவா புளியங்குளத்து வணக்குவா செல்விக்கு என் காவலாக மாயாண்டியோடு அம்மா பேச்சு பிரம சக்தியோடு 3 புலியடி முனியாண்டி என் கரையடி முனியாண்டி வணக்குவா செல்லியம்மா அவ எப்படி வருவாய் ஒரு கையில செல்லி ஒரு கையில ஒரு கையில நீங்க ஒரு குலவு ஒரு கையில செல்லியம்மா ஒரு கையில செல்லியம்மா ஒரு கையில போடுங்கம்மா ஒரு அத்தா ஏ புளியங்குளத்து செல்லி ஆமா வேப்பிலைய பிச்சி பிச்சி மூஞ்சில வீசிட்டு போறான் ஏ கோவக்காயிடா செல்லியம்மா ஆமண்ணே புளியங்குளத்து செல்லினா சும்மாவா அடங்காத கோபக்காரி ஆங்கார சுரபக்காரி சரி அம்மா அதாலி போட்டு வாரா பாத்தியா அம்மையா அப்பன் 3 புலி முனியாண்டி காவல் வைத்து அம்மையா போறங்கம்மா ஒரு குலவ செல்லியம்மா இருக்கு ஆமா ஆத்தா செல்லி பிறந்திருக்கா புளியங்குளத்து செல்லி அம்மா சரிதான் அம்மா செல்லி அம்மாளை எப்படி தாளாட்டுகிறாய் ஐயா ஆராரோ ராரீரோ ஆராரோ ராரீரோ ஏனார மோதே செல்வி அம்மா ஆராரோ ராரீரோ போய் போய் ஆராரோ ராரீரோ ஆரமோதே செல்லி அம்மா கண்ணானே கண்மணியே கண்ணானே கண்மணியே கட்டி முத்தே உனக்கு செல்வி யாரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆரமோதே செல்லி அம்மா தாலாட்ட பாத்தீங்களா செல்லியம்மாளுக்கு அவையா ஆறாரோ ஆரிரி ராராரோ ராராரோ பாலு போல் நிலவடிக்க பரமசிவனார் பந்தடிக்க அந்த பரமசிவன் அடிக்கும் பந்தை பவுந்தடிக்க பிறந்தாளாம் சரிதான் இது அம்மன் தாலாட்டு அம்மையா வாம் பொண்டாட்டி சரி வாம் பிள்ளைய
ஆமா. எப்படி தாலாட்டினா சொல்லு. ஐயா அந்த காலத்து பாட்டி மாதிரி ஆறாரோ ஆறிதாரோ சொல்லிருக்காங்க. ஆனா என் முன்னாடி வீட்டுக்காரி 2K கிட்ஸ் பாத்துக்கங்க. சரி 2K கிட்ஸ் ரெண்டாவதுக்கு அப்புறம் இறந்த வந்தாச்சு. அப்படியா? ஆமா. சரி. அவ கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. சின்ன பையன் தாலாட்டதுக்கு யூடியூப்ல ஒரு பாட்டை போட்டு விட்டுருவா. என்ன பாட்டு? அது உனக்கு தெரியாதா? என்ன தெரியாது, நீ சொல்லு. ஊர்ல கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூரையில தூங்க போச்சு, கத்தரிக்காய் எட்டி உதைக்காது நினைச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. ஐயோ இது தாலாட்டையா? ஆமையா உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? இந்தானா நம்ம புளியங்குளத்து தாய்மார் சிரிக்கிறத பார்த்தா எல்லா வீட்லயும் இந்த பாட்டு தான் எல்லா வீட்லயும் அந்த பாட்டு வருது. இந்த காலத்து தாலாட்டு பாட்டு. ஆமா. ஏ தம்பி, என்னனே? பெண்ணா பிறந்தவங்க பிள்ளைகளை தாலாட்ட தெரியணும். கண்டிப்பா தெரியணும். ஆமா. என்ன உருளைக்கிழங்கு பாட்டை யூடியூப்ல வச்சிருக்காளே, நீ நெத்தம் வில்லுக்கு வர என் கூட. சரி ஒரு வார்த்தை ஆறாரம் சொல்லி கொடுக்கணும். நான் வைத்தாலைய போகுது வில்லுக்கு வந்து வீடவே படுத்தா வரங்குறேன். தினம் வில்லுக்கு வந்து வீடவே படுத்தா வரங்க இருக்கு. அப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கு. ஏ தம்பி வா வீட்லயாவது பரவாயில்ல. அவனே உருளைக்கிழங்கு பாட்டு பாடி இருக்காங்க. படிச்சாச்சு. நம்ம கொட்டுக்காரன் கேட்போம். ஏனே என்ன எங்க மைனி எப்படி தாலாட்டினாங்க வாம்பளை சொல்லு பாப்போம். ஏப்பா அவன் வீட்டுல யூடியூப். தம்பி யூடியூப் தானே? ஆமா யூடியூப். என் வீட்டுல இன்ஸ்டாகிராம். அட இன்ஸ்டாகிராமா? ஆமா. அதுல என்ன பாட்டு இருக்கு? ரீல்ஸ்ல ஒரு பாட்டு வந்துச்சு பாரு. அது என்ன பாட்டு? படிக்க பாரு. படிங்கனே. அண்ணா பாட்டியே பாட்டியே கேடா அபாட்டியே அபாட்டியே கேகு அபாட்டியே அபாட்டியே கேகு அபாட்டியே. நல்ல பாடுறேன். உங்க ரெண்டு பேரும் வாயிலையும் மண்ணத்தான் அள்ளி போடணும். சூடதான் வாயில ஓட வேண்டியதான மண்ணை. என் வாயில இப்ப நாளா என் பிள்ளை தாளாட்டு தான் படிப்பேன். முன்னாடி தாளாட்டு தெரியுமா? ஏப்பா என் பிள்ளை தாளாதான் நினைச்சேன். வில்லுக்கு வெடி வீட்டுக்கு போயிருக்காமா. சரி நல்லா கேளுங்க. ஆமா நம்ம வீட்டு வாசல ஒரு நாளும் நாய் குத்தச்சு இருக்காது. சரி நம்ம வில்லுக்கு வந்து அசைவம் சாப்பிட மாட்டோமே. ஆமா அன்னைக்கு வில்லு பாட்டு முடிஞ்சு காலை 4 மணிக்கு போயிருக்கேன். என் வீட்டு வாசல 10-12 தெருநாய் குத்தச்சு உட்காந்துருக்குமா. ஆக்கங்கிட்டவா எனக்கு வாக்கப்பட்டவா. சரி அவ எப்படி பிளேட் ஆடுறது தெரியுமா? எப்படி? அவன் மேல தோல்ல பிள்ளைய போட்டு உச்சி போட்டா ஊரு நாய் விளாடுறது தாளாட்டும். பெண்ணா பிறந்தாங்க ஒரு வார்த்தையாவது பிள்ளைய தாளாட்டு படிக்கணும். ஆனா இந்த காலத்து பெண்கள் போன தட்டி வச்சுட்டு பிள்ளைய ஒரு பக்கம் தூங்க போட்டு போயிருந்தாங்க, ஒரு பக்கம் நாடகம் பார்க்க போயிருந்தாங்க. எப்ப நாடகத்தை பாத்தீங்கன்னா பொம்பளை நாடகத்தை புருஷன் வாரம் தெரியாது போறதும் தெரியாது. பொம்பளைக்கு நாடகம் தான் பெருசா போச்சு. நிக்கிற பொசிஷன் பாரு. ஏ தம்பி அம்மா வடக்குவா செல்வி அம்மா அக்கா தங்கச்சி 8 பேரா பிறந்திருக்கா. நம்ம 8 பேரா பிறந்திருக்கா. இந்த ஆயான புளியங்குளத்து வடக்குவா செல்வி எப்படி அழகோடு இருக்கா பாருங்க. பெண்ணுக்கென்னா பெண்ணழகே பேல நல்ல மயிலழகே. பெண்ணுக்கு நான் பெண்ணு 8 பேர்ல மூத்தவா வடக்குவா சொல்லி அம்மா காளி அம்மா அழகா இருக்காயா. அப்படி இருக்கா அழகா பாக்குறதுக்கு எல்லா சூரிய பிரகாசமா இருக்கு பாத்துங்க. சரிதான். அப்பந்தான் தாய் தகப்ப நாகராஜ நாகக்கண்ணி பார்த்தாங்களா. நமக்கு செல்லி அம்மா சின்ன பிள்ளையா பிறந்திருக்கா. அழகா பிறந்திருக்கா. மாரி காளி அட்டகாளி 8 பேரும் பிறந்திருக்கா. சரி எத்தனை பேரு நீ மல்லடி சொன்னாங்க. எத்தனை பேரு நீ இருசின்னு சொல்லிருப்பாங்க. ஆமா அவங்க வாயிலையும் மூக்கிலையும் கைய வைக்க நான் ஒரு பிள்ளைக்கு 8 புள்ள பெத்துட்டேன். சரி பாத்தீங்களா ஐயா? என்னையா கடவுளை நம்பி தவறுந்தா ஒரு பிள்ளை கேட்டா 8 பிள்ளை கொடுத்திருக்காரு. நம்பி தவறு இருக்கணும். கல்லுதானே இது மண்ணுதானே. தெய்வத்தை நம்ம தெய்வமா நினைச்சோம்னா கல்லும் கடவுளாகவும் மண்ணும் மாறியா இருப்பாயா. நம்பி கேட்கணும். அப்பந்தான் நாகராஜ நாகக்கண்ணி தன்னுடைய வாயால பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டணும்னா நஞ்சு போய் சேர்ந்துடுவோமே. 7 கடலுக்கு அப்பால கொம்பு தேன் எடுத்து வாளால ஊட்டுவாங்களாம். சரியா? ஏன்னா அவங்க பாம்பு ரூபத்துல இருக்காங்க பாத்தியா. வாயால உணவை பிள்ளைகளுக்கு ஊட்டணும்னா விஷம் போய் சேர்ந்துடும். நம்ம வாழை தேன்ல முக்கி வாழல கொண்டு ஊட்டுவார்களாம். இவதான் தேனெடுக்க பேருக்கா அம்மா அப்பா ராகராச நாகக்கண்ணி. அதுல வடக்குவா சொல்லி அம்மா பேசா புளியங்குளத்துக்காரி. எப்படி? ஏ தங்கச்சி மாறி, ஏ தங்கச்சி முத்தாரம்மா, ஏட்டி பத்திரகாளி வாங்க 7-8 பேரும் விளையாடு உண்டி. ஏட்டி வடக்குவா செல்வி சொல்லுடி நீ புளியங்குளத்து செல்லியம்மா சொல்லி நம்ம என்னடி விளையாடலாம்.
நம்ம வழுக்கு மரம் ஏறுவோம் மாடி. ஏடி வழுக்கு மரம்னா ஏற முடியாது, இன்னைக்கு தாண்டி பிறந்திருக்கேன். வலிக்கு வலிக்கு விழுந்துரும். ஏடி நான் புளியங்குளத்துக்காரி, எனக்கெல்லாம் விளையாட தெரியாதுடி. சரிடி. ஏடி சந்தன மாதிரி என்னடா ஏடி நீயா சொல்ல, என்னடி விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாடுமா? ஏடி கண்ணாமூச்சி விளையாட செட்டு காதி நீ தூக்கிட்டு பெருவாடி அழகா இருக்குன்னுட்டு. அடேங்கப்பா. ஏடி அந்த விளையாட்டு வேண்டாண்டி. ஆமா. ஏடி முத்தாரம்மா, இனி ஒரு தடவை சொல்றது எரிஞ்சு போயிருவாரு. அவரு போக மாட்டாரு. அவனுக்கு இருந்தா அவனுக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க வேற அவருக்கு. வழி இல்ல. ஏ தம்பி, என்ன? அண்ணாச்சி பொறுமையா இல்ல அண்ணாச்சியா? கண்டிப்பாண்ணே. ஏடி முத்தாரம்மா, ஏன் சொல்லிட்டு அது நானும் செட்டுக்காத பேசுற டீலிங், நீ உள்ள வராதடி சரி. கூறு கெட்டவள. ஆமா ஏடி நான் புளியங்குளத்து செல்லியம்மாக்கு விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு சொல்லு முத்தாரம்மா. ஏட்டி சோறு வாங்கி குழம்பு வச்சு பனி அடைஞ்சிட்டு விளையாட மாட்டி? ஏட்டி எனக்கு இந்த காலத்து பொம்பளை பிள்ளை சோறு போங்கே தெரியாதுடி. ஆமாடி. சோத்துல உப்ப போடுறதுக்கு சீனியே போட்டுருவாட்டி. ஆமா. நம்ம சோறு வாங்கி பனியாரம் சுட்டு குழம்பு வச்சுலாம் வேண்டாண்டி. வேண்டாடி கஷ்டம். அடுப்பு பக்கமே போக கூடாதுன்னு இப்ப உள்ள பிள்ளைல முடிவெடுத்திருக்காங்கடி. சத்தியம் பண்ணிருக்காங்க. கடையில வாங்கினோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். ஆமா. சோறு பொங்க போறோம், சோறு பொங்கதுக்கு. கூடட்டும். ஏட்டி என்னடி? அப்ப நான் புளியங்குளத்து செல்லியம்மா சொல்றது எல்லாரும் கேட்பிலாட்டி? கேட்கண்டி. இது 7 பேருங்க வாங்க. வந்துட்டோம். 7 பேரு அக்கா தங்கச்சி தானே? ஆமா. நான் செல்லியம்மா சொல்றத நல்லா கேளுங்க. சொல்லுடி. நான் புளியங்குளத்து வடக்கா செல்வி சந்தோஷமா இருக்கணும்னா, ஆமா. அக்கா சந்தோஷமா இருந்தா நீ தங்கச்சி மாதிரி உங்களுக்கு பெருமை. கண்டிப்பா. நான் அம்மா அக்குவா செல்லியம்மா நடுவுல நிப்பனா, இன்னும் நீ மாறி காளி முத்தாரம்மா 8 பேர் என் சுத்தி வந்து கும்மி அடிச்சு விளையாடுண்டி. அப்படியா? ஏட்டி அதுதான் அந்த செல்லியம்மாளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. ஏட்டி செல்லியம்மாளே விளையாட போறாளாட்டி? ஆமா. புளியங்குளத்து அக்கா தங்கச்சி மாதிரி எந்திரிச்சு விளையாடுவாங்களா? விளையாடுவாங்க கண்டிப்பா. அம்மாளுக்கு வில்லுப்பாட்டு மரப்படி ஒரு 5 நிமிஷமாவது கும்மி அடிக்கணும். கும்மி அடிக்கணும். தயவு செய்து தாய்மார்கள் எந்திரிங்க. எந்திங்க. எந்திங்கம்மா, அம்மாளுக்கு 5 நிமிஷம் கும்மி அடிக்கிறதுக்கு. அம்மா விளையாடும் போது 5 நிமிஷம் கும்மி விளையாடணும், கொஞ்சம் எந்திங்க. எந்திங்கம்மா. எல்லா தாய்மாரும் எந்திரிச்சு கும்மி அடிக்க. ஆமா. என் தாயான வடக்குவா செல்வி அம்மாள் அக்கா தங்க 8 பேருக்கும் 8 பேருக்கும் புளியங்குளத்து செல்வி அம்மாள் எப்படி விளையாடுறா பாருங்க. எப்படி ஐயா? பெண்டுகள் கொலவா போட்டு சொல்லியடி கொலவ போடுமா? மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம்மா தேசம். மாரியம்மா பிறந்த இடம் மலையாளமா தேசம். அது மங்காத பிறவாசம். மனக்குது அவ கொண்டையில மல்லிகை மலர் வாசம். அப்பனுக்கு முன்பிருந்த ஆணை முக தோணி அடிபணிவு நானே உனக்கு வாச்சல்வி கதை போடிக்க அருகூரை சேமானே. கண்ணையனுக்கு முன்பிருந்த கணபதியே வாரோ, கண்ணையனுக்கு முன்பிருந்த கணபதியே வாரோ, கண்டிருந்து வாரோ கருண காளி கதவடிக்க போடுங்கம்மா குலவே. வாராளம்மா வாராளம்மா நம்ம செல்லியம்மா பொழிய குலத்து செல்வி ஓடி வார வடக்குவா செல்விக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ. வட்ட சிறு பொட்டலில இந்த வாலிப பெண்கள் தட்டோட, வட்ட சிறு பொட்டலில இந்த வாலிப பெண்கள் தட்டோட, தட்டு மறிக்கிற வடக்குவா செல்விக்கு தங்கச்சாரம் பழிக்கத்தோட. அம்மன் வருவத பாருங்கடி, அம்மன் ஆடி வருவ பாருங்கடி, அம்மன் வருவத பாருங்கடி, அம்மன் ஆடி வருவத பாருங்கடி. அம்மா ஆடி வருகிற வடக்குவா செல்விக்கு ஆனந்த கும்மிய கொட்டுக்கம்மா. அயே கும்ப வருவத பாருங்கடி, கும்ப கொலுங்கி வருவ பாருங்கடி, கும்ப வருவத பாருங்கடி, கும்ப கொலுங்கி வருவ பாருங்கடி. கும்ப கொடம் வச்சு குத்தாடி வரல புளியம் குலத்து செல்லியம்மா. சிங்க வருவத பாருங்கம்மா, சிங்கம் சீரி வருவ பாருங்கம்மா, சிங்க வருவத பாருங்கம்மா, சிங்கம் சீரி வருவத பாருங்கம்மா. சிங்க மேல வர
வெள்ள கோலாவைய போடுங்கம்மா ஆன வரத பாருங்கடி அணை அசந்தி வரத பாருங்கடி ஆன வருவத பாருங்கம்மா அணை அசந்தி வரத பாருங்கம்மா ஆன கடம்பல வடக்குவா செல்விக்கு அட்டையில் மின்னல பாருங்கம்மா குதிர பாரத பாருங்கடி குதிரை குதிச்சு வாரத பாருங்கடி குதிர பாரத பாருங்கடி குதிரை குதிச்சு வாரத பாருங்கடி குதிரை மேல வர செல்லியம்மாளுக்கு கொலுசு மின்னட்டம் பாருங்கம்மா தேர் வாரத பாருங்கம்மா தெருவில் வாரத பாருங்கம்மா தேர் வருவத பாருங்கம்மா தெருவில் வாரத பாருங்கம்மா தேர் மேல வர செல்லியம்மாளுக்கு தெங்க கூடாமையும் போடுங்கம்மா வேம்பு பிறந்த இடம் எங்கே செல்வி அம்மா வேம்பு பிறந்த இடம் எங்கே செல்வி அம்மா புளிய குலத்து செல்லி எனக்கு பட்டணமா பாடுங்கம்மா குலவை கரகம் பிறந்த இடம் எங்கே செல்வி அம்மா கரகம் பிறந்த இடம் எங்கே செல்வி அம்மா கண்ணனூர் மேடையுமா பாடுங்கம்மா குலவை விளையாடுறா ஏமா புளியங்களுக்கு தாய்மாருக்கு ஒரு கை தட்டுக்குமா எல்லாரும் ஆமா என்ன அழகா அக்காமார் கும்மி அடிச்சாங்க ராகத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா அதுதான் கும்மி விளையாட்டு ஆமா நம்ம அக்காமார் எப்படி அழகா அடிச்சாங்க தாய்மார்கள் எல்லாம் நிச்சயமா இதை போல வடக்குவா செல்வியம்மை அக்கா தங்கச்சி 8 பேரும் விளையாண்டுருக்கா சரி ஐயா என்னய்யா நல்லா கேட்டுக்கோங்க என்ன அம்மாளுக்கு பிடிச்சது கும்மியும் குலவையும் தான் கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சதே கும்மி விளையாட்டு தானே சரிதான் நம்ம தாய்மார்கள் குலவை போட்டு கும்மி அடிச்ச மாதிரி அம்மா அன்னைக்கு விளையாண்டுருக்கா ஆமா அப்பந்தான் இங்க கைலாசத்துல ஒரு சம்பவம் நடக்கு என்ன சம்பவம் இந்த பகவான் பரமசிவம் படியில இருந்து கைலாசத்துக்கு போவார்ல ஆமா வருவாரு பார்வதியை பார்த்து சிரிக்காராம் 10 பேரையும் கைலாசத்துல கூட்டு வந்தாராம் சரி நாராயணன் அழைத்து வந்த அட்டகாலி 8 பேரும் வடக்குவா சொல்லி அம்மால ஆமையா நல்லா கேளுங்க முத கைலாசத்துல வடக்கு வாசல தான் அம்மா உட்கார்ந்து இருக்கா இருந்த இடம் பிறக்கும் போது இவளுக்கு பேர் வந்து செல்லி அம்மா தான் ஆமையா வடக்கு வாசல்ல அமர்ந்ததுனால தான் இவளுக்கு பேரு வடக்குவா செல்வி ஆஹா இவ அன்னைக்கு உட்கார்ந்ததுதான் ஐயா சரி அதுல இருந்து அக்கா தங்கச்சி 8 பேரு எந்த ஊர்லான்னு போய் பாரு என்னய்யா வடக்கு திசையை பார்த்தா உட்கார்ந்து இருப்பா ஏன்னா கைலாசத்துல அம்பாள் உட்கார்ந்த முதல் திசை வடக்கு வாசல் தான் அதுக்கு வாசல்தான் அப்பந்தான் அக்கா தங்கச்சி 8 பேர்ல மூத்தவன் நம்ம செல்லியம்மா கேட்காராம் ஏ ஆண்டவா ஏன் நம்மள 8 பேரை நீங்க காளிகளாக பிறகு செஞ்சீங்க ஏனையா நாங்க 8 பேரும் பிறந்த விவரத்தை சொல்லுங்க சொல்லுங்க அப்பந்தான் செல்லியம்மா கேட்கா பாருங்க புளியங்குளத்துக்காரி என்ன கேட்டா ஆண்டவா பகவானே ஆண்டவனே பகவானே அக்கா தங்க 8 பேரும் நான் பிறந்த ஒரு காரணத்தை எனக்கு விவரமாக சொல்ல வேணும் அம்மா என்ன ஏ புளியங்களுக்கு செல்லியம்மா என்ன பகவானே ஏன் பிறந்திருக்க தெரியுமா எதுக்கு அக்கா தங்கச்சி காளியம்மா மாரியம்மா பத்ரகாளி முத்தாரம்மா எல்லாரும் இருக்கியல்ல எல்லாருமே இருக்கும் நீ பிறந்த காரணத்தை சிவபெருமான் சொல்லுதான் நல்லா கேளு கேட்டுக்க உங்க அம்மா அப்பா பாம்பா இருந்தாங்கல்ல சரி செல்லியம்மா ஏன் 8 பேரும் பிறந்திருக்க எதுக்கு அதாவது புளியங்குளத்து செல்லியம்மா என்ன பகவானே மச்சரிசி வனத்துல மகுடாசூரம்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஆமா மச்சரிசி வனத்துல மகுடாசுரன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா எப்படி ஐயா அவன் நல்ல வர முனின்னு ஒரு சிவ பக்தனா தான் வாழ்ந்திருக்கான் நல்லா இருந்தான் நல்லா இருந்த பையன் சிவன்ட்ட வரம் கேட்டிருக்கான் கேளுங்கம்மா சரி வரமுனி என்ன வரத்தை கேட்டானா என்ன வரும் நான் ஆனாலையும் அழியக்கூடாது சரி நான் ஆயுதத்தாலையும் அழியக்கூடாது கூடாது அப்படி ஒரு நீ அழிக்க வந்தாங்கன்னா என் உடம்புல ஒரு சொட்டு ரத்த விழுந்தா 1000 அவர்னா பிறக்கணும் ஆமா அப்படி வரத்தை வாங்கியிருக்காரு சரி அவன் வாங்கிட்டு வரும்போது அகஸ்திய மாமுனிவர் தவக்கோலத்துல உட்கார்ந்து இருக்காரு ஆமையா இந்த வரமுனி கண்டும் காணாம நடந்து போயிருக்கான் சரி அப்பதான் அகஸ்தியர் சொன்னாராம் எப்படி ஐயா ஏல வரமுனி ஏலே நீ சிவபெருமான்ட்ட ஆனாலையும் அழியக்கூடாது ஆமா ஆயுதத்தாலையும் அழியக்கூடாதுன்னு வரத்தை வாங்கிட்டு ஆணவத்துல போயிட்டு
இருக்கியோ? போயிட்டு இருக்கியா நீ? நல்லா கேளுங்க அம்மா. என்ன? நான் வயசுல சின்ன பையன்தான். சின்ன பையன்தான். கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இருக்கு. சரி. யாருக்கு நானா இருந்தாலும் சரி, குடத்துக்காரனா இருந்தாலும் சரி, கொட்டுக்காரனா சரி, யாரா இருந்தாலும் சரி. சரிதான். போட்டி இருக்கலாம். மனுஷனுக்கு பொறாம இருக்க கூடாது. கண்டிப்பானே. ஏ தம்பி, என்னனே? நான் தான் சொத்து சுகத்தோட இருக்கேன். நான் தான் பண்ண தோட்ட துறவத்தோட இருக்கேன். ஆமா. நான் தான் கோடீஸ்வரனா இருக்கேன். நான் தான் கொத்து கொத்தா தொங்க போட்டிருக்கேன். நிறைய வீட கட்டி வாடகை கூட்டிருக்கேன். சரி. அப்படின்னு தலக்கணா மட்டும் யாருக்கும் நான் தான் பெருசுன்னு வந்துருச்சுன்னா அன்னைக்கே அவனுக்கு ஆணவம் வந்தா அழிவும் கூட சேர்ந்து வந்துடும் தம்பி. ஆமா. ஏ தம்பி, என்னனே? செல்வம் வாரையில வாரேன்னு சொல்லாது. சரிதான். போவையில செல்வம் போவையிலும் சொல்லாதா. சொல்லாது. இருக்கிற செல்வத்துல செல்வம் மக்கள் செல்வம் தான் பெரிய செல்வம். கண்டிப்பா. ஏ தம்பி, என்னனே? சுட்டு நம்ம என்னைகள் நாளை சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். மக்கள் செல்வத்துக்கு கிடைக்க முடியுமா? அன்போடு பாசத்தோடு ஒருத்தருக்கு எடுத்து ஒருத்தர் வாழாம யாருக்கும் வந்தவன் ஐயாம வாழணும் ஐயா. கண்டிப்பானே. வரமுனிங்கவன் அகஸ்தியரை பார்த்து கண்டுங்க நம்ம தான் சாவ மாட்டோமே. அதானே. நம்மள யாரு என்ன பண்ண போறா? ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஆணவத்துல அகஸ்தியரை பார்த்தும் பாராம போயிட்டானா. போயிட்டு இருக்கான். அப்பதான் அகஸ்தியர் சொல்லுதாரு, என்னையா ஏல வரமுனி, நீ சாவாத வரத்தை வாங்கிட்டேன்னு உன் தலக்கணம் பிடிச்சு போய் நீ போற கண்டுகிடாம போற. ஆமா. இன்னையில இருந்து உன் தலக்கணம் பிடிச்சதுனால அவையா வரமுனி உன் தலையானது எரும மாட்டு தலையா போகட்டும். அதான் மகுடாசுரன்னு பேரான். சரி. அவனுக்கு தலைய பார்த்தா எரும மாடு தலை இருக்கும். மனுஷ உடம்பு நம்மளமா இருக்குமா? சரிதான். அந்த மகுடாசூரே விடக்குவா செல்வி என்ன வரமாவன தெரியுமா? தேவர்கள வாசலுக்கு அடிமை வேலை. வாசலுக்கு அடிமை வேலை. தேவர்கள் என் வீட்டுல வந்து அடிமை வேலை பார்க்கணும், செய்யணும். ஏன் பாப்பீங்களா? ஏன் பார்க்கல? குத்தி கொலை பண்ணிடுவேன். யாரு சொல்லலாம்? வரம்கடா சூரன் சொல்லுவான். சரிதான். ஏன் ஆண்டவா பகவானே, அது மட்டும் கிடையாது. என்ன ரம்பை அல்ல ஊர்வ செய்யும் ஆண்டவா பகவானே, தேவலோகத்துல ரம்பை ஊர்வசி ஆடுதா, ஏன் கோட்டையில வந்து ஆடணும். மகுடாசூரன் கேட்கான். ஆமா. தேவாதி தேவர்கள் சிவபெருமானுக்கு பால் குடம் சுமந்து 6 கால பூஜை செய்வார்கள். சரிதான். இனிமே சிவனுக்கு பூஜை பண்ணக்கூடாது, செய்ய வேண்டாம். இந்த மகுடாசூரனுக்கு பூஜை பண்ணுங்க. எனக்கு பண்ணுங்க. தேவாதி தேவர்களை பிடித்து சிறை எடுத்துக்கொண்டு என்ன சேட்டை பண்ண மாறுங்க. சுமக்க சொல்லி மண்டையில்லை அடித்தேடுவான். சுமக்க சொல்லி அவர்கள் கூட்டத்தை சுமக்க சொல்லி கண்ணத்தில் அடித்தேடுவான். கேட்டீரா? என்ன? தேவாதி தேவர்களை சிவபெருமான் இருந்து பிரிச்சுட்டு மகடாசூரன் அட்டகாசம் பண்ணுதான். கல்லையும் சாராயத்தை சுமக்க சொல்லுதான். ஏன்னா அவன் அழியாவரம் வாங்கியிருக்கான்ல, செத்தமான தூக்க சொல்லி செவிட்டு அடிக்கானா. தேவாதி தேவர்கள் அழுகுறாங்க, குழம்புறாங்க. என் ஆண்டவா பகவானே, எங்களால இனிமேல இருக்க முடியாது. சரிதான். இந்த மகடாசூரனுக்கு என்ன வரத்தை தான் கொடுத்தீரோ? என்ன கொடுத்தீரோ? இனிமேல் நாங்க இருக்க முடியாது ஆண்டவா. என் பகவானே, நான் தான் என்ன கஷ்டப்பட்டாலும் எங்களை விடுதலை காக்க வாருவாண்டவா. ஆமாண்டவா. தேவாதி தேவர்கள் கேட்டிருக்காங்க, சிவன் வரம் கொடுக்காரு. கேட்காரு. ஏமா வடக்கவா செல்வி, என்ன தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தூக்கம் வந்தா தயவு செய்து இங்கே படுத்து உறங்குங்க. யாரும் வீட்டுக்கு போகாதீங்க. அம்மா கதைய வந்து குறை கதையா கேட்டு போக கூடாது. அவ வருஷத்துல ஒரு நாள் ஆராய்ஞ்சு பாப்பா என் மக்கா எத்தனை பேர் என் கதையை கேட்காங்கன்ட்டு. கண்டிப்பா தூக்கம் வந்தாலும் இங்க படுத்து உறங்கிக்காங்க. சரி. வடக்குவா செல்லி அம்மாவை பத்தி சிவன் சொல்லுதாரு, ஏ செல்லி அம்மா, நம்ம மகுடாசுரன் கொண்டுட்டு வா, தேவாதி தேவர்களை விடுதலை பண்ணிட்டு வா. ஆமா ஆண்டவா பகவானே, அவனை கொல்லதுக்கு எனக்கு ஆயுதங்கள் வேணும். என்ன ஆயுதம் தெரியுமா? செல்வி அம்மா, தாயே செல்வி அம்மா, காணிக்கிற மண்டபமா போடுங்கம்மா கொலவை. செல்வி அம்மா, தாயே செல்வி அம்மா, காணிக்கிற மண்டபமா, தாயே செல்வி அம்மா. அந்த
ஆத்தாளுக்கு ஆட்டத்தை பத்தியா என்ன கொதி கொதிக்கி இந்த பாப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆமையா வில்லு பாட்டு கேட்டு அம்பால அருள் இல்லாம அந்த பிள்ளைக்கு இப்படி ஆட முடியுமா? அதானே சின்ன பிள்ளை தூங்காம என்ன ஆட்டத்தை பாரு. ஆடு 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 ஆத்தாலே வந்த மாதிரி ஆடுதா பாரு. ஆமையா ஏ தம்பி என்ன? அம்பால அருள் அந்த பிள்ளைக்கு அனுக்கிரகம் இருக்கியா? சரி ஐயா என்ன? அம்மா வடக்குவா செல்வி அம்மா மகளாசுரனை கொள்வதற்கு சூலாயுதம் கேட்டா. ஆமா சூலாயுதம் சோட்டானிக்கிற மண்டபத்துல வந்து பிறந்திருக்கு. பிறந்திருக்கு உன் பம்பா வந்து பிறந்த இடம். ஆமா உன் பம்பா வந்து பிறந்த இடம். சரி அம்மா உனக்கு பரங்கி வரண பாறையா. ஆமா உடுக்க வந்து பிறந்த இடம். ஆமா உனக்கு உத்திராட்ச பூமி அம்மா. சரி வாங்க அப்பற வந்து பிறந்த இடம். ஆமா கண்ணநல்லூர் மேடையம்மா. சரி அவ ஆத்தா விளக்குவா சொல்லி எப்படி கிளம்புதா மகடனை கொள்ளதுக்கு. எப்படி ஐயா அவ வீரப்பல்லாம் விரிசடையா விரித்த நல்ல தலைமுடியா. விரிசடையா விரித்த நல்ல சடமுடியா. அம்ம சமனல்ல சமத்தில வாராளே புளியங்கொலத்தா. சமத்திலே வாராளே புளியங்குளத்தா. ராமங்கான கிளம்பி வர வடக்குவா சொல்லியம்மா சிவபெருமான்ட்ட கேட்டு. சரி ஏ ஆண்டவா ஏ பகவானே நான் இப்பவே மகடாசுரன் கொண்டுட்டு வரேன். கொண்டுதேன். ஆனா ஒண்ணு சிவபெருமானே என்ன உங்க பேச்ச கேட்டு நாங்க 8 பேருமே மகுடாசுரனை கொண்டுட்டு வரோம். கொண்டுதோம். நாளைக்கு எங்களை பார்த்து கொலகாரின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க யாரு தாலி கட்டுவா? எங்க யாரு மனமடிப்பா? ஏமா புளியங்குளத்து செல்லியம்மா. என்ன பகவானே? ஏன் காளி மாறித்தாயே பகவானே கவலைப்படாத. சரிதான் மகுடாசுரனை கொன்னுட்டு வா நான் தாலி கட்டுதேன். நான் கிடைக்கிறேன். இந்த கல்யாண ஆசையை சொன்னாத்த இவ போய் கொண்டுட்டு வருவான்னு சொல்லுதாரு. ஆமா அம்மா சொல்லுதா வடக்குவா செல்வி. சரி ஏட்டி காளி அம்மா என்னடி இந்த சிவபெருமான் நமக்கு தாலி கட்டுவாராண்டி. அப்படியாடி ஏட்டி மாறி இந்த ஆண்டவன் நமக்கும் தாலி கட்டுவாராண்டி. 8 பேருக்கு புரிஞ்சனா ஏட்டி முத்தாரம்மா இந்த சிவபெருமான் நமக்கு தாலி கட்டுவாராண்டி. அப்படியா இவ 8 பேரும் மாத்தி மாத்தி பேச நம்மளத்தான் தாலி கட்டுவாரு. ஒரு புருஷன் 8 பேருக்கு. அப்பா ஆண்டவன் சிவபெருமான் 8 பேருக்கும் தாலி கட்டுவாரா? அது எப்படி கட்டுவாரு? பார்வதினு ஒருத்தி பொண்டாட்டி இருக்கும்போது 8 பொண்டாட்டி கேக்குமா? நாங்காவே அப்படி சொன்னாத்தான் இவ போய் மகுடனை கொண்டுட்டு வருவான்னு சொல்லுதாரு சிவபெருமானு. என் ஆத்தாள் விளக்குவா செல்வி அம்மாள் காளி மாறி. ஆமா அவ எப்படி கொல்ல போறா? எப்படி போறா? புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு மறுநாள் காளி பெற போறதா விளக்குவா செல்வி அம்மா. சரிதான். ஏ தம்பி என்னன்னு மகுடாசுரன் கல்லையும் மதவையும் குடிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஆமா நல்லா கேளுங்க. என்னையா ஒரு ஆளு தூங்கிட்டு இருக்கும் போது யாருமே உசுப்ப கூடாதுயா. எழுப்ப கூடாது. தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறவங்கள உசுப்பலாம். ஆமா உண்மையா தூங்குறவங்கள யாரும் உசுப்ப கூடாது. எழுப்பண்டா. ஏன் தெரியுமா? எதுக்குனே? அந்த மனுஷன் எல்லா கவலையும் நஷ்டத்தையும் மறந்து அப்பதான் நிம்மதியா ஓய்வெடுக்கக்கூடிய நேரம். சரி அப்ப நம்ம போய் தூண்டி எழுப்பணும்னா அது ஒரு பெரிய பாவமாயா. ஆமா நம்ம வடக்குவா செல்லியம்மா சொல்லுதா என் தங்கச்சி காளி மாறி. என்ன அவன் மகுடாசுரன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும் நம்ம கொல்ல வேண்டாம். வேண்டாம். புரட்டாசி மாசம் அம்மாசிக்கு மறுநாள் நம்ம கோட்டை போடுவோம். சரி ஆத்தா எப்படி கோட்டை போட்டா? எப்படி ஐயா? மண்ணால கோட்டை போட்டா மழை பெஞ்சா கரையுமடி. கல்லினால கோட்டை போட்டா கல்லுயல் நாடுமடி. மரத்தால கோட்டை போட்டா வண்டு தும்பி அடிக்குமடி. அக்கினியால் கோட்டை போட்டு கோட்டை போட்டு அட்ட காளி 8 பேரா. கோட்டை போட்டு கோட்டை போட்டு காளி 8 பேரா. கல்லால கோட்டை போட்டால் தேர வந்து குடியிருக்கும். ஆமா ஏக்கா என்னடி? ஏ காளி ஏக்கா என்னடி? மண்ணால கோட்டை போட்டோம்னா மழை பெஞ்சா கரைஞ்சிருண்டி. கரைஞ்சு போயிடும். மரத்தால கோட்டை போட்டால் ஆமா அது வண்டு தும்பி அரிக்கும்படி. ஆமாடி. அக்கா தங்க 8 பேரும் 8 பேரும். அக்கினியா கோட்டை போட்டு அட்டகோழி 8 பேரும் புளிய குலத்து செல்வி அம்மா. அவன் மகுடனை கொள்வதற்கு அவன் காளி கோட்டை போட்டாரே. காளி கோட்டை போட்டாரே. என் தாயான காளியம்மா போட்டாலே கோட்டை போட்டாலே அக்காரங்க 8 பேரும்
8 பேரும் அக்னி கோட்டை போட்டான். சரி, அக்னி கோட்டை போட்டதான் எந்த ஆம்பளைங்களும் உள்ளர முடியாது. ஆமா, உள்ள முடியாது. நம்ம கண்ணி பின்னால இருக்கோம். ஆமா, நம்மள யாரும் கிட்டாந்து நெருங்க கூடாதுன்னா அக்னி கோட்டை போட்டிருக்கான் இந்த வடக்குவா செல்வி அம்மா. சரியா, மகுடாசுரம் முழிச்சு பார்த்தான். ஆமா, ஏமா இது யாரு? இவன் யாரம்மா நீங்க? ஏமா ஒரு நாள் இப்படி பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து என்ன இத்தனை பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து இருக்கு? எதுக்கு இப்படி இருக்காவ? ஏன் மந்திரி, என்ன என்ன ஒரு பொம்பளை பிள்ளை மஞ்சப்பட்டு கட்டி உட்கார்ந்துருக்கா? தெரியவில்லையே மண்ணா. மகுடாசுரம் மந்திரிட்ட கேட்கான். கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் மந்திரி, என்ன மண்ணா? ஒரு பொம்பளை பிள்ளை ஜிகு ஜிகுன்னு பட்டு ஜலை கட்டி இருக்கு. சிக்கிட்டு இருக்கு. ஏன் மந்திரி, என்ன மண்ணா? ஒரு பொம்பளை பிள்ளை பச்சை பட்டு கட்டி இருக்கா. ஆமா, வண்ண வண்ண பட்டு கட்டி வகை வகையா பொம்பளை பிள்ளை யாரு? 8 பேரும். யாரு? எம்மா, என்ன? மகுடாசுரம் கேட்கான் தூங்கி முழிச்சு. கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ யாருமா? நீ யாரம்மா உன் நீங்க? ஊரு என்ன? என்ன என்ன? எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு ஏன் கோட்டைக்கு முன்னாடி கோட்டை போட்டிருக்கீங்க? எதுக்கு? ஏடா மகுடாசுரா, என்ன? நான் யார் தெரியுமா? மணி. நான் புளியங்கோலத்து செல்வி அம்மா. கொல்ல தாண்ட வந்திருக்கேன். நாங்க அக்கா தங்க 8 பேரும் அசுரபாதம் செய்ய போறோம். நான் தாண்டா புளியங்குளத்து வடக்குவா செல்வி. ஆமா, நான் அக்கா தங்க 8 பேரும் நான் அசுரவதம் செய்ய வந்திருக்கேன். இருக்கோம். ஏமா ஏமா என்னைய கொல்ல போறீங்க? எவ்வளவு விளையாடாம போங்கம்மா. மரியாதையா தேவாதி தேவர்களே உன் கோட்டை விட்டு கைலாசத்துக்கு அனுப்பிடு. சரி, பால்குடம் சுமக்க பிறந்த தேவர்களை கல்லையும் மதுவையும் சுமக்க வச்சிருக்கியா நீ? இப்ப நீ தேவர்களை விடுதலை பண்ண போறியா? மகுடாசுரம் செல்லி அம்மா உன்னை குத்தி கொலை பண்ணட்டா? கொல்ல பண்ணட்டாயா? அது போங்கடி பைத்திய ஏன் போங்கடி அன்னைக்கு? நான் தான் அழியாத வரத்தை வாங்கின மகுடாசுரம், எப்படி நான் ஜாவுவேன்? அதானே. பார்த்தா பாருங்க நம்ம புளியங்குளத்து செல்லியம்மா காளியம்மா என்ன செஞ்சா? என்ன பண்ணாலா? என்ன பண்ணா? அவ உச்சி நல்ல தலையிலிட்டு வாராள காளியம்மா அவளுக்கு போடுங்க ஒரு கோலம் சாம நல்ல சாமம் அம்மா. அவளுக்கு சரி சாம நேரம் அம்மா. உனக்கு 12 மணி ஆச்சு. போடுங்கம்மா ஒரு கோலம் ஒரு கோலம் ஒரு கோலம் வாராளே வணக்கா செல்வி வணக்கா செல்வி. ஒரு கோலவே ஒரு கொலவை சுலாயுதம் ஒரு கையில பங்கோல மறுகையில அக்காதங்க 8 பேரா 8 பேரா அவ ஆதாளி போட்டு வாராளே. அவ 8 பேரா போட்டு வாராளே. 8 பேரும் கோவத்துல வாரா. ஏழமகடாசுரா என்ன கொல்லத்தான நான் புளியங்குளத்து காரியம் இருக்கேன். அப்படியா? என்ன பண்ணா பாருங்க, பண்ணா? உச்சி தலையிலத்தா பிடிச்சிருக்கா? மல்லாக்க கடத்தி போடுதா. சரி, மகுடாசுரா என்ன? நீங்க எல்லாம் அட்டகாசம் பண்ணுது. ஆமா, அம்மா காளியம்மாளும் ஜெல்லியம்மாளும் மகுடாசுரனை கிடத்தி போட்டிருக்கா. சரி, இந்த வடக்குவா செல்வி மூத்தவா இல்லையா? என்ன செஞ்சா? எல்லாத்துக்கும் பெரிய அம்மால காளியா இருக்கால. ஆமா, கோபம் வந்துருச்சு. சரி, என்ன பண்ணாலாம்? என்ன செஞ்சா? எனது கல்ல மண்டிட்டு மண்டிட்டு வலது கால போட்டு எனது கால மண்டிட்டு வலது கால தூக்கு வாழா. இடது கால மண்டிக்கிட்டா மண்டிக்கிட்டா. வலது கால தூக்குனா மகுடாசுரன் நெஞ்சில ஒரு மிதி. சரி, மிதிச்ச மிதில மகுடாசுரம் துடிக்காங்க கிடந்துகிட்டு. ஆமா, எரும மாட்டு தலையிலும் மனுஷன் உடம்புலயும் மகுடாசுரம் கீழே கிடக்காம வடக்குவா செல்லி காளியம்மா காலை தூக்கி வைக்கா. சரி, தூக்கி வச்சிருக்கா. என்னஞ்சா? சூலத்தை கொண்டு வாங்கி குத்த போறா. சரி, யாத்தா வடக்குவா செல்லி புளியங்குளத்துக்காரி கோவக்காரி எல்லாம் ஆமா. என்ன பண்ண பாருங்க, செஞ்சா? சூலாயுதம் கையில எடுத்து குத்துதால காளியம்மா கொடங்குடமா ரத்தம் வர அத பச்சை ரத்தம் குடிக்காரே பாசமுள்ள பத்திரகாரி உதிர ரத்தம் குடிக்காரே உண்மையுள்ள காரியம்மா மணிக்குடல்ல உருவாலம் 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 ஏ மாலை போடுவாலாம் போடுவாலாம்
கொள்ளுதா காளியம்மா செல்லியம்மா குத்து குத்து ரத்தம் வருது பாரு. இந்த ரத்தம் இப்படி உருகிதான காளியம்மா. எக்க பத்திரகாளிக்கு அங்க வா. நான் செல்லியம்மா குத்தி கொல்ல போறேன்டி. இவ ரத்தம் பூமியில விழுந்தா சிவபெருமான் என்ன சொல்லி அனுப்புனாரு? என்ன சொன்னாரு? ஒரு சொட்ட ரத்த கீழே விழுந்தா இவன் 1000 அசுரனா பிறப்பன் இருக்கான். இவ ரத்தத்தை பூமியில விட்டுறத பத்திரகாளி. ரத்தத்தை குடிக்கணும்னா காளி தான் வரணும். சரி, பத்திரகாளி அம்மா ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் போது தெரியாம ஒரு சொட்டு வாயில இருந்து பூமியில விழுந்துட்டு ஏ தம்பி என்னனே நானும் இப்ப இந்த சொம்புல தண்ணி குடிக்கேன் அப்படின்னா அண்ணாச்சி தண்ணி குடிக்கும் போது ஆமா ஒரு சொம்பு தண்ணி குடிக்கும் போது சரி தெரியாம ஒரு சொட்டு வாயை தவறி கீழே விழத்தானே செய்யும். மனுஷனா இருந்தா எது தண்ணி குடிச்சாலும் சரி ஜூஸ குடிச்சாலும் தெரியாம ஒரு சொட்டு வாயில இருந்து வடிஞ்சு கீழே தான் விடும். ஆமா அதே மாதிரி பத்ராளி அம்மா மகுடாசுர ரத்தத்தை குடிச்சிருக்கா. சரி ஒரு சொட்டு தெரியாம கீழே மண்ணுல விழுந்துட்டு பாவிப்பைய வாங்கின வரம் என்ன என்ன ஆனாலையும் அழியக்கூடாது கூடாது ஆயுதத்தாலையும் அழியக்கூடாது. ஆமா அப்படி யாராவது என்னை அழிக்க வந்தாங்கன்னா என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தா நான் 1000 அசுரனா பிறக்கணும் வரம் வாங்கியிருக்கான். சரி வாங்கிய வரத்தின் மகிமையாலே மகிடாசுர ரத்தத்தை குடித்த பத்ரகாளி அம்மா வாயிலிருந்து ஒரு சொட்டு கீழே விழுந்துட்டு ஆமா பார்த்தா வடக்குவா செல்வி. சரிதான் அம்மா காளி அம்மா என்னடி கொஞ்சத்தோட தவற விட்டு தாயி. ஆமா நீ அம்புட்டு ரத்தத்தையும் குடிச்ச பத்திரகாளி அம்மா நீ இப்ப ஒரு சொட்டு கீழே போட்டிய வடக்குவா செல்வி அம்மா சொல்லுதா பாருங்க. எப்படி அவன் ஒரு சொட்டு ரத்தத்துல 1000 அசுரம் பிறந்து நிக்காண்டி ஏகப்பட்ட நம்ம ஒருத்தனை கொள்ளதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆமா இப்ப ஒருத்தன் 1000 அசுரம்னா நிக்கான். சரி பார்த்தா வடக்குவா செல்வி அம்மா என்ன செஞ்சா மகுடாசுரா என்ன நீ 1000 மகுடனா பிறந்தா நான் ஒருத்தி வடக்குவா செல்வியா இருக்க மாட்டேன். அக்கா தங்க 8 பேரும் சேர்ந்து 1008 காளிய வர போறேன். ஆத்தா என்ன காளிய வர பச்சை காளி பவளக்காளி மையான காளியானா பவளக்காளி மையான காளியானா அட்டகாளி 8 பேரும் 1008 காளியானா பாட்டு பாத்து ஆத்தா கொஞ்சம் பொறுத்து வாத்தாயி ஆத்தா என் அம்மா என்னமா ஏ புளியங்கோத்தா அவன் சிலுக்க வராளே ஏ வடக்குவா செல்வி சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே 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 ஆடி வார பாடி வர ஆதாளி போட்டு வர ஆடி வார பாடி வர ஆதாளி போட்டு வர புளியங்குளத்து வடக்குவா செல்வி போறதுமா ஒரு போலவ ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே வடக்குவா செல்வி சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே பறந்து பறந்து வராளே ஏ வடக்குவா செல்வி பம்பரமா சுத்தி வராளே பம்ப பிறந்த இடம் பழங்கி வரப்பட்டனமோ பம்ப பிறந்த இடம் பழங்கி வரப்பட்டனமா உட்டேக்க பிறந்த இடம் உத்தே ராஜபட்டனமா சூலாம் பிறந்த இடம் சோட்டாளிங்கிற மண்டபமா சிலுக்க ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே ஏ வடக்குவா செல்வி சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அவ பறந்து பறந்து வராளே ஏ வடக்குவா செல்வி பம்பரமா சுத்தி வராளே நட்டி கண்ணன் பத்தினியே நேரம் மாட்டி வந்திடமோ நட்டி கண்ணன் பத்தினியே நேரம் மாட்டி வந்திடமா எங்கே இருக்கிறையோ இங்கே வந்து நின்னிடமா ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே ஏ பத்திரகாளி சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே ஏ வடக்குவா செல்வி பம்பரமா சுத்தி வராளே பார்வதியே பாலகியே பத்திரகாளி வாரும் அம்மா பார்வதியால் பிறந்தவளே பத்திரகாளி